செகண்ட் ரவுண்ட் மேட்ச்சு மணச்சநல்லூர் பெப்சி பாய்ஸ் வளையூர் 11 ADs அணிக்கு மேட்ச்சு. செகண்ட் ரவுண்ட் மேட்ச்சு 5 ஓவர் 2 ஓவர் காமன் பவர் பிளே. பவுலர் நேம் சந்தோஷ். ஸ்ட்ரைக்கில் வந்து பிரதாப் இருப்பார். நான் ஸ்ட்ரைக்கில் வந்து ராஜா இருப்பார். பிளே சர்க்கிள்குள்ளேயே 2 ஃபீல்டரோட ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளே. முதல் பந்து சந்தோஷ் அவரோடமிருந்து ஒரு ரிவல்ஸ் திரும்பி போல்டாக இருக்குது. விக்கெட். வளையூர் அணிக்காக ஒன் அவுட் பேட்ஸ்மேன் சத்யசீலன் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். சந்தோஷ் ஃபஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் பால் சத்யசீலன் ஸ்ட்ரைக்கில் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். பவர் பிளே. ஒரு பவுன்ஸ் போட்ட முயற்சி லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. அங்கே பவுண்ட்ரியாக போகுமா? கண்டிப்பாக இது பவுண்ட்ரி தான். நெக்ஸ்ட் பால் சத்யசீலம் ஃபஸ்ட் பாலே பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. டாட். நெக்ஸ்ட் பால் ஒரு புல் டாஸ் லெக் சைடு க்ளோஸ்லி அடிச்சுட்டு ஓட முடியலை. டாட். நெக்ஸ்ட் பால் மறுபடியும் அங்கே 2 ஃபீல்டர் ஒன்று கூடுறாங்க. கேட்ச் பிடிப்பாங்களா? குடிக்க முடியல. ஒரு நல்ல கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ரன் மட்டும். ஆன் ஸ்ட்ரைக்கில் அந்த ராஜா ஸ்ட்ரைக்கில் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். பவர் பிளே ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். டாட். ரெண்டாவது பவர் பிளே ஓவரை வீச ஜானி ஆல்ரவுண்டர். உங்கள் மேட்சுக்கு சார் 2 6 அடித்து வின் பண்ணி கொடுத்தாரு ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சில். லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காங்க. அங்கே ஃபீல்டு யாருமே இல்லை. பவுண்ட்ரி போகுமா? பாலை துரத்தி எல்லை கோட்டை தொடுமா? 4 பவுண்ட்ரி. ஃபஸ்ட் ஓவர் 5 அடிச்சிருந்தாங்க. செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால் பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சத்யசீலன். ஒரு ஃபீல்டர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 9 ரன்கள். செகண்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ் போட்டார். பேட்டில் பட்டு கீப்பருக்கு பின்னாடி ஒரு ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் பால் ராஜா ஸ்ட்ரைக்கில். டாட். நெக்ஸ்ட் பால் ஒரு ஸ்லோயர் கீப்பர். டாட். நெக்ஸ்ட் பால் மறுபடியும் ஒரு ஸ்லோயர் வைட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 2 பால். டாட். பவர் பிளேயில் லாஸ்ட் 1 பால் ராஜா ஸ்ட்ரைக்கில் என்ன பண்ணுறாரு? மறுபடியும் ஒரு ஸ்லோயர் போட்டுருக்காங்க. ஓடல ரன். டாட். ஓவர் பவர் பிளே முடிவிட்டாலே வளையூர் அணியின் எண்ணிக்கை 11 ரன்னு. கண்டிப்பாக அவங்க பெரிய ஸ்கோர் அடித்தாகணும். மீதமுள்ள 3 ஓவருக்குமே 10 அடித்தா தான் 41 ரன்னாவது வரும். தேர்ட் ஓவரை வீச சந்தோஷ் பவர் பிளே ஃபஸ்ட் ஓவர் போட்டிருந்தார். நீட்டாக 5 ரன்னுக்கு அடிச்சிருக்காங்க. லெக் சைடு மடக்கி அவங்க ஒரு ஃபீல்டர் இருக்காங்க. குட் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஒரு ரன் ஓட்டியிருக்காங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் பால் க்ளோஸ்லேயே பக்கத்துலேயே வச்சுட்டு ஒரு ரன் ஓட்டாங்க. தேர்ட் பால் ஸ்ட்ரைக்கில் சத்யசீலன் ஒரு எட்ஜு கீப்பர் கேட்ச் மூலயமா அவுட் ஆகி வெளியேறாரு. செகண்ட் ரவுண்ட் பேட்ஸ்மேனாக கிஷோர் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். அவர் தான் வளையூர் அணிக்காக போன இன்னிங்ஸில் சூப்பராக விளாண்டுருந்தார். முக்கியமான மேட்ச் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ரிவர்ஸ் திரும்பி ஆடி இருக்கார். ஃபஸ்ட்டு பாலு அங்கே கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஒரு குட் ஸ்டாப். செம்ம பில்டிங். ஒரு ரன். நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் ராஜா என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். இறங்கி போய் ஆடி இருக்காரு. லெக் சைடு அங்கே கேப்பில் யாருமே இல்லை. ஃபீல்டரு 2 ஓடுவாங்களா? 2 ஓவரில் ஒரு ரன் தான் ஓடிருக்காங்க. லாஸ்ட் 1 பால் தேர்ட் ஓவரில் ஸ்ட்ரைக்கில் கிஷோர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஒரு புல் டாஸ் லெக் சைடு க்ளோஸ்லி அடிச்சுட்டு ஓடுற ட்ரை பண்ணாங்க. ஓடலை. டாட். ஓவர் முடிவுற நிலையில் அணியின் எண்ணிக்கை 15. ராஜாந்தர் ரிட்டர் கிட்ட வர்றாரு. 2 நியூ பவுலர். ஃபோர்த் ஓவரை வீச மணச்சநல்லூர் பெப்சி பாய்ஸ் அணிக்காக அரணி வந்து அவர் இதுக்கு நடந்த முன்னாடி மேட்ச்சில் ஒரு ஓவர் போட்டு 4 விக்கெட் எடுத்திருந்தார். செமையாக பால் போட்டிருந்தார். இப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். சைக்கிள் ஸ்டாலின் லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காங்க. அங்கே ஃபீல்டர் ஒருத்தர் இருக்கார். பாலை பிடிப்பாரா? பிடிச்சிட்டார். விக்கெட். கைக்கு அடிச்சு ஸ்டாலின் அவுட்டு. யுவராஜ் ஸ்ட்ரைக்கில்.
தேர்ட் பால் பரணி இது வரைக்கும் 2 பால் சூப்பராக போட்டிருக்காரு. ரிவர்ஸ் திரும்பி டாட். நெக்ஸ்ட் பால் ஆஃப் சைடு பாயிண்ட் திசையில் அங்கே அடிச்சுட்டு ஓடிருக்காங்க. 3 ஃபீல்டு 1 கூடியிருக்காங்க. ஒரு மிஸ் ஃபீல்டு, அதன் காரணமாக 2 ரன் ஓட்டாங்க. லாஸ்ட் 2 பால் ஒரு எட்ஜி அங்கே கீப்பருக்கு பின்னாடி நிற்க வச்சுட்டே ஓடிட்டாங்க. 1 ரன். லாஸ்ட் 1 பால் ஸ்ட்ரைக்கில் கிஷோர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஒரு நல்ல யார்கர் ஓவர் 3 ரனில் பால் போட்டு போயிட்டார். 4 ஓவர் முடிவுற நிலையில் அணியின் எண்ணிக்கை 18. இறுதி ஓவரை வீச மணச்சனூர் பெப்சி பாய்ஸ் அணிக்காக கமல். ஸ்ட்ரைக்கில் வந்து யுவராஜ் இருப்பார். கண்டிப்பாக ஒரு 6-4ஆவது அடிக்கணும். கண்டிப்பாக அந்த ஓவரை என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பெரிய ஸ்கோர் ஆடணும், அப்போ தான் திரும்பி பால் போட முடியும். 18 ரன் வச்சு பால் போட முடியாது. 5th ஓவரில் ஃபஸ்ட் பால் சைட்டில் அடிச்சிருக்காரு. அங்கே ஒருத்தர் ஃபீல்டு இருக்கார். 2 ஓடிட்டாங்க. கீப்பர் 2 த்ரோ விட்றாங்க. அவங்களே ரீச் ஆகிட்டார். 2. லாஸ்ட்டு 5 பால் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சைக்கிள் யுவராஜ் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். மறுபடியும் ஒரு புல் டாஸ் போட்டிருக்காரு. அங்கே கவரில் யாருமே இல்லை, அதன் காரணமாக பவுண்ட்ரி. யுவராஜ் பேட்லேருந்து நெக்ஸ்ட் பால் லெக்ஸு ஆஃப் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. அங்கே 2 ஃபீல்டு இருக்காங்க, அவரையும் தாண்டி கிளியர் பண்ணுவா பால். இல்லை, அங்கே ஒரு மிஸ் ஃபீல்டு, கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. 2 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் யுவராஜ் ஒரு புல் டாஸ் போட்டிருக்காங்க. கீப்பர் டாட் பேட்டில் பட்டு. லாஸ்ட் 2 பால் மறுபடியும் லெக் சைடு அடிச்சிருக்காங்க. அங்கே ஃபீல்டு கைக்கு அடிச்சுட்டு ஓடிருக்காங்க. 1 ரன். லாஸ்ட் 1 பால் ஸ்ட்ரைக்கில் கிஷோர் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இதுதான் டார்கெட்டு. எவ்வளோ வைக்கிறான்னு பார்ப்போம். 6ஆ 4ஆ டாட்டா சிங்கிளா 1ஆ 2ஆ டாட். 28 ரன்குள் கட்டுப்படுத்தினால் இப்போட்டியில் செகண்ட் ரவுண்ட் போட்டியில் வலியுறுத்தினால் வெற்றி பெறலாம். மணச்சூர் பெப்சி அணிக்காக ஜானி மற்றும் சந்தோஷ் ஓப்பனிங் பெறா. ஜானி தான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார், சந்தோஷ் நான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். வளையூர் அணிக்காக ஓப்பனிங் பவர் பிளே ஓவரை வீச விசு இருங்கலூர் விசு அவர்கள். ஃபஸ்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால் சைடு க்ளோஸ்லேயே அடிச்சுட்டு 1 ரன் ஓடிருக்காங்க. செகண்ட் பால் சைக்கிள் சந்தோஷ் க்ளோஸில் அடிச்சுட்டு ஓடலை, ரன் எதுவும். நெக்ஸ்ட் பால் சைட்டில் அங்கே கிஷோர் இருக்கார், கேட்ச் பிடிப்பாரா? விக்கெட், செம கேட்ச் கிஷோர்கிட்டருந்து. சந்தோஷ் தனது விக்கெட்டை இழக்கிறார். பெப்சி பாய்ஸ் அணிக்காக அரவிந்த் ஸ்ட்ரைக்கில் 1 டவுன் பேட்ஸ்மேனா. சிங்கிள் ஸ்கோர் தான் வேணும். விசு பால் போட்டுருவாரா பார்ப்போம், வெயிட் பண்ணி. கேட்சு கைக்கு அடிச்சுட்டு ஓடிருக்காரு. அங்கே மிஸ்ஃபீல்டு, ஒரு கேட்சி மிஸ் பண்ணிட்டாங்க, ரன் அவுட்டையும் மிஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாது லோ ஸ்கோர் மேட்ச்சில். போன மேட்ச்சை 2 6 அடித்து வின் பண்ணி கொடுத்தாரு. இந்த மேட்ச் அடிப்பாரா? அடிச்சிருக்காரு. பலார்னு ஆஃப் சைடு, அங்கே ஃபீல்டர் ஒருத்தர் இருக்கார், 1 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் பால் வைடு போட்டிருக்காரு. லாஸ்ட் 1 பால் 3 பால் மறுபடியும் வைடு போட்டிருக்காரு விசு. லாஸ்ட் 1 பால் பவுலர் கைக்கு அடிச்சுட்டு ஓட்டாங்க. பவர் பிளே ஓவர் வீச சத்யசீலன் 1 ஓவர் முடிவுலையே அணியின் எண்ணிக்கை 6. அங்கே ஆஃப் சைடு யாருமே ஃபீல்டர் இல்லை, தொட்டு விட்டு ஓடிட்டாங்க. ஃபீல்டர் துரத்தி போயிருக்காங்க. 2 ரன் ஓட்டாங்க. 2. நெக்ஸ்ட் பால் நல்ல யார்கர், பவுலர் கைக்கு அடிச்சுட்டு ஓடிருக்காங்க. ரன் அவுட்டையும் மிஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பால் டாட். நெக்ஸ்ட் பால் அங்கே எக்ஸ்ட்ரா கவர் திசையில் அங்கே ஒரு மிஸ் ஃபீல்டு, அதன் காரணமாக 2 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் பால்
அங்கே எக்ஸ்ட்ரா கவரில் யாருமே இல்லை. 4 ஜானி பேட்லேருந்து பவுண்ட்ரி. லாஸ்ட் 1 பால். மறுபடியும் நேராக ஸ்டெம்பிளையும் வந்து அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு ரன் மட்டும் ஸ்ட்ரைட்டில். 18 பந்துகளில் 12 ஓட்டங்கள் எடுத்தால் மணச்சநல்லூர் பெப்சி பாய்ஸ் அணியினர் இப்போட்டியில் வெற்றி பெறலாம். பார்க்கலாம். அடுத்த ஓவரை வீச யுவராஜ். வளையூர் ஜெயிக்கணும்னா 2 நல்ல ஓவர் போடணும். 2 ரன்னு 3 ரன்னுக்கு. பார்க்கலாம். 3rd ஓவர் ஃபஸ்ட் பால். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். க்ளோஸ்லேயே பவுலர் கைக்கே வச்சுட்டு ஓட முடியல. 2nd பால். ஆஃப் சைடு அடிச்சுட்டு 2 ரன் ஓடிடுவாங்களா? இல்லை, ஒரு ரன் தான் ஓடிருக்காங்க. நெக்ஸ்ட் பால். ஒரு ஃபுல் டாஸாக போட்டார். அதனால் பேட்டில் அடிச்சுட்டு ஒரு ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் பால் டாட். லாஸ்ட் 2 பால். மறுபடியும் ஆஃப் சைடு. ஐயோ, அங்கே கல் பட்டு லெக் சைடு பால் போயிடுச்சு. அதன் காரணமாக 2 ஓடிட்டாங்க. நெக்ஸ்ட் பால் டாட். அணியின் எண்ணிக்கை 20. 12 பந்துகளுக்கு 8 ஓட்டங்கள் எடுத்தால் மணச்சநல்லூர் அணியினர் இப்போட்டியில் வெற்றி பெறலாம். அதற்குள் கட்டுப்படுத்தினால் வளையூர் அணியினர் இப்போட்டியில் வெற்றி பெறலாம். 4வது ஓவரை வீச பிரதாப். பேட்ஸ்மேனாக மணச்சநல்லூர் அணிக்காக குட்டி கீப்பிங் நின்று அவங்க டீமையே கண்ட்ரோலில் வச்சுருந்தார். 28 ரன்னுக்கு பால் போட்டு கொடுக்க சொன்னார். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். பேட்டிங்கில் டாட். நெக்ஸ்ட் பால். அங்கே ஆஃப் சைடு சைட்டில் அடிச்சிருக்காங்க. 6 டேக்கன். செம்ம கேட்ச் அங்கே கிஷோர்ட்டேருந்து. பேட்ஸ்மேனாக குருதேவ். அங்கே கிஷோர்ட்டேருந்து ஒரு செம்ம கேட்ச்சு 6 லைனில் பிடிச்சிட்டாங்க. நியூ பேட்ஸ்மேன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். 8 ரன் தான் தேவை. பேட்டிங்காக பவுலிங்காக செம்ம ஃபயராக இருக்குது மேட்ச்சு. டாட் போட்டார். மறுபடியும் செம்ம கீப்பிங் ராஜாட்ட இருந்து. தரையிலே போனவர் அப்படியே அமுக்கிட்டார், கோழி அமுக்கிற மாதிரி. லாஸ்ட் 1 பால். செம்மையாக ஓவர் போட்டுட்ருக்காரு. ஒரு க்ளோஸ்லேயே அடிச்சுட்டு அங்கே பவுலர் கைக்கே போட்டாங்க. மேட்ச் பால். 7 பாலுக்கு 7 அடிக்கணும். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். செம்ம டாட் போட்டார். செம்ம ஓவர் கொடுத்துட்டாங்க. 21 ரன் அடிச்சிருக்காங்க. 6 பாலுக்கு 7 அடிக்கணும். கம்பேக் கொடுத்துட்டாங்க மேட்சுக்குள்ளே வளையூர். 5 பாலுக்கு 5 ரன்னு. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஐயோ, நேராக போய் ஸ்டெம்பிளே அடிச்சிருச்சு. கைப்பட்டு அடிச்சிருந்தா விக்கெட் ஆகிருக்கும். எதுவுமே படாமல் ஸ்டெம்பிள் அடித்து 1 ரன்னு. 4 பாலுக்கு 4 ரன் அடிக்கணும். ஜானி போன மேட்ச் 2 6 அடித்து வின் பண்ணி கொடுத்தாரு. இப்போ 4க்கு 4 எடுக்கணும். வின் பண்ணி கொடுப்பாரா? லெக் சைடு க்ளோஸில் தொட்டுவிட்டே ஓட்டாங்க 2 ரன்னு. அங்கே கீப்பருக்கு கை குட்டா அவுட்டு. அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு காரணமாக 2 ரன் ஓட்டாங்க. 3 பாலுக்கு 2 அடிக்கணும். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அங்கே லெக் சைடு க்ளோஸ்லேயே அடிச்சுட்டு மேட்சை டை பண்ணிட்டாங்க. ரெண்டுக்கு 1 அடித்தா வின் பண்ணலாம். 2 பாலுக்கு 1 ரன் எடுத்தால் வெற்றி பெறலாம். மேட்ச் ஆன் ஃபயர். டாட் போட்டார். பாலுக்கு 1 ரன் அடிக்கணும். மணிகண்டன் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கு. என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். மேட்ச் செம்ம கேட்ச் அங்கே கிஷோர்கிட்ட. மேட்ச் டை. சூப்பர் ஓவரு. வந்து சூப்பர் ஓவர் போயிடுச்சு. ஃபீல்டிங் டீம் ஃபீல்டிங்கு, பேட்டிங் டீம் பேட்டிங் பிடிக்கணும். பார்ப்போம். மற்றும் சந்தோஷ் சூப்பர் ஓவர் விளாட. சந்தோஷ் சைக்கிள் இருப்பார், நான் சைக்கிளில் குட்டீஸ் இருப்பார். சூப்பர் ஓவர் போட வளையூர் 11 அணிக்காக பிரதாப். சூப்பர் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். சந்தோஷ் சைக்கிளில் லெக் சைடு க்ளோஸில் கைக்கு அடிச்சுட்டு ஓடிருக்காங்க. 1 ரன்னா. விக்கெட்டா? விக்கெட். ஃபஸ்ட் விக்கெட் இழந்துட்டாங்க. 2nd பால். ஃபஸ்ட் பாலில் விக்கெட்டு. 2வது பால் கீப்பர் பின்னாடி அடிச்சுட்டு ஓடிருக்காங்க.
திலீப் ஃபீல்டர் இருக்கார், ஒரு ரன் ஓடிருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் ஜானி ஸ்ட்ரைக்கில். இவர் தான் பெரிய ஹிட்ரு உங்கள் டீமுக்கு. என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஒரு ஸ்லோயராக கட்டு போட்டிருக்காரு. அங்கே கிஷோர் கையில் விக்கெட். 2 விக்கெட் முடிஞ்சிருச்சு. ஒரு ரன் அடிச்சிருக்காங்க. 2 ரன் அடித்தா இப்போட்டியில் வளையூர் அணியை வெற்றி பெறலாம். குட் டேக்கன். நல்ல பவுலிங் பிரதாப்கிட்ட இருந்து. குட் டேக்கன் கிஷோர். பேரா சூப்பர் ஓவர் விளையாட யுவராஜ் மற்றும் சத்யசீலன். ஓப்பனிங் ஓவர் வீச மனச்சூர் அணிக்காக சந்தோஷ். 2 ரன் அடித்தா வின் பண்ணலாம். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். 6 பாலுக்கு 2 அடிக்கணும். டாட். 5 பாலுக்கு 2 ரன். லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காங்க. இங்கே யாருமே இல்லை, கேப்பில் போயிருக்கு. 2 ஓடிடுவாங்க கண்டிப்பாக. அது 2 ரன்னுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. க்ளோஸ்லேயே அடிச்சுட்டு ஓடலை. 3 பாலுக்கு 2 ரன் அடிக்கணும். யுவராஜ் ஸ்ட்ரைக்கில். லெக் சைடு அடிச்சிருக்காரு. க்ளோஸ்லேயே ஒரு ரன் ஓட்டாங்க. 2 பாலுக்கு 1 ரன் அடிக்கணும். க்ளோஸ்லேயே அடிச்சுட்டு ஓட்டாங்க. ஒரு ரன். மேட்ச் வின் பை வளையூர்.